வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது படத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பேச போறோம். சொல்லுங்க. விஜய் ஆண்டனியோட மார்கன். இப்ப ஜூன் 27 ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஆமா ஆமா, நேத்து தான். அதான். இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் அலசலான்னு இருக்கோம். நம்ம கிட்ட ம். சில விமர்சனங்கள் இருக்கு. ம், அப்புறம் சோஷியல் மீடியால என்ன சொல்றாங்க, ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி. ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி போயிருக்கணும் கொஞ்சம் டேட்டா இருக்கு. இதெல்லாம் வச்சு படம் எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். கண்டிப்பா. இது ஒரு கிரைம் த்ரில்லர்னு சொல்றாங்க. ஆனா ஆனா கொஞ்சம் அமானுஷ்ய டச் இருக்குன்னு பேச்சு அடிப்படுது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஆமா. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணிருக்கார். ஓ, எடிட்டர் லியோ ஜான் பால். பீட்சா சூதுகோவும் பண்ணவரே. அதேதான். அவரோட முதல் டைரக்ஷன் இது. பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ எடிட்டிங்கும் அவரே பண்ணிருப்பாரா? அவரே தான் டைரக்ஷன் அண்ட் எடிட்டிங். அது மட்டுமல்ல, விஜய் ஆண்டனியே ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ எல்லாம் அவரே. வழக்கம் போல மல்டி டாஸ்கிங். சரி, படத்தோட ஆரம்ப வரல இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். முதல்ல கதை. கதை என்னன்னு சிம்பிளா சொல்லுங்களேன். கதை மும்பைல நடக்குது. விஜய் ஆண்டனி ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர், ஏடிஜிபி த்ரூ. அவரோட மகள ஒரு சீரியல் கில்லர் கொன்னுடுறான். அவனை தேடுறாரு. த்ரில்லர் ஆரம்பம். ஆமா. அதே நேரம் சென்னையிலயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேஸ் வருது. அதையும் இவர் தான் விசாரிக்கிறாரு. இதுதான் மெயின் கதைக்கரு. ஓகே. இதுல அமானுஷ்யம் எங்க வருது? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு நீச்சல் வீரர் வரார். தமிழறிவுன்னு பேரு. தமிழறிவு. ஆமா, அஜய் திஷான் நடிச்சிருக்கார். இவர் விஜய் ஆண்டனியோட மருமகன். இது இவருக்கு முதல் படம். ஓ, புதுமுகம். ஆமா. இவருக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது கதைக்கு முக்கியம். என்ன மாதிரி பவர்? அது அமானுஷ்ய சக்தி மாதிரி, இல்ல ஒரு விதமான ஞாபக சக்தி, இல்லன்னா ஒரு உள்ளுணர்வு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்துல அவர் மேல சந்தேகம் வரும். ஆனா போக போக விசாரணைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அப்போ கிரைம், மர்மம், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் எல்லாம் கலந்துருக்கு. அதேதான். சில சமூக பிரச்சனைகளையும் லைட்டா டச் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது தமிழ்ல மட்டுமா? இல்ல. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு 5 மொழியில வந்திருக்கு. பேன் இண்டியா முயற்சி மாதிரி. ஓ, பெரிய ரிலீஸ் தான். ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 12 நிமிஷம். யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஓகே. நடிகர்கள்ல வேற யாரு முக்கியமா இருக்காங்க? விஜய் ஆண்டனி, அஜய் திஷான் தவிர்த்து சமுத்திரக்கனி இருக்கார். முத்துவேல் ராஜ்னு ஒரு ரோல். அவர் இருந்தா ஏதாவது மெசேஜ் இருக்குமே. இருக்கலாம். அப்புறம் பிரிகட்டா சாகா, ஆஹா கல்யாணம் வெப் சீரிஸ்ல வந்தாங்களே, அவங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ருதியா வராங்க. ஓ, அவங்களா? சரி சரி. மகாநதி சங்கரும் இருக்கார். கொஞ்சம் நல்ல காஸ்டிங் தான். டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. லியோ ஜான் பால் டைரக்ஷன், எடிட்டிங்னு சொன்னீங்க. ஆமா. ஒளிப்பதிவு யுஐஎஸ். அவரோட ஒர்க் நல்லா இருக்கும் பொதுவா. ஆமா. சவுண்ட் டிசைன் விஜய் ரத்னம். மியூசிக் விஜய் ஆண்டனி. அவரோட பின்னணி இசை பத்தி நல்லா பேசுவாங்க எப்போ. கண்டிப்பா. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி? ஏன்னா அமானுஷ்யம்னு சொன்னீங்க. அதுக்குன்னு சில ஸ்டூடியோஸ் வேலை செஞ்சிருக்காங்கன்னு நியூஸ் இருக்கு. படத்துல பார்த்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க? பாசிட்டிவா, நெகட்டிவா? இங்கதான் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. அப்படியா? ஆமா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரி சில மீடியா 5க்கு 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டார்னா ஓகே, ரகம்னு அர்த்தமா? ஆமா, ஓகே, பார்க்கலாம் ரகம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா டீட்டெயிலா இருக்கு, புத்திசாலித்தனமா இருக்கு, டைரக்ஷன்ல ஒரு வேகம் இருக்குன்னு பாராட்டுறாங்க. ஓகே, அப்போ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா சில குறைகளும் சொல்றாங்க. என்ன மாதிரி? உதாரணமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, மும்பைல தாராவி பகுதியை காமிக்கிற விதம் ரொம்ப வழக்கமான ஸ்டீரியோ டைப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அப்புறம் வில்லன் யாருன்னு தெரிய வர்ற இடம் கொஞ்சம் சாதாரணமா இருக்குன்னு ஒரு கருத்து. ஓஹோ. இந்தியா டுடே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. 5க்கு 2 ஸ்டார் தான். ஐயோ, அவ்வளவுதானா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நம்புற மாதிரியே இல்ல, கதையோட ஒட்டல. ஓ, இது பெரிய குறையாச்சு. ஆமா. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, வேற சில வெப்சைட்ஸ்? ஒன்லி கோலிவுட் மாதிரி சில சைட்ஸ் எடிட்டிங் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, த்ரில்லர் பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும்னு பரிந்துரைக்கிறாங்க. ஆக மொத்தம் முதல் பாதி விறுவிறுப்பு, 2வது பாதியில சில இடத்துல தடுமாற்றம். இதுதான் பொதுவான விமர்சகர்கள் கருத்தா? பெரும்பாலும் அப்படிதான் தெரியுது. அந்த அமானுஷ்ய எலிமெண்ட் சிலருக்கு ஓகே, சிலருக்கு சரியா வரல. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் பாருங்க. நாம ட்விட்டர் பக்கம், அதாவது எக்ஸ் தளம் பக்கம் போனோம்னா அங்க எப்படி இருக்கு? அங்க ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் பெரும்பாலும் பயங்கர பாசிட்டிவா இருக்கு. அப்படியா? சொல்லுங்க கேக்கலாம். குடாலிங்கம் 49617 ஒருத்தர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம குட், அஜய் திஷான் அறிமுகம் சூப்பர், விஜய் ஆண்டனியோட பிஜிஎம் வேற லெவல், 4 அடிக்கிற சீனே இல்லையாம். ஓ,
பாத்தீங்களா, இதுதான் முக்கியம். அட் ஐஎம் தாரணின்னு ஒருத்தர் இத ஒரு டாப் டியர் த்ரில்லர்னே சொல்றார். வாவ், வேற என்ன சொல்றாங்க? அட் பிரகாஷ் மகாதேவ், அட் செகார் ட்வீட்ஸ், அட் ரமேஷ் கிளவுஸ் இவங்க மாதிரி நிறைய பேர் வந்து படத்தோட இன்வெஸ்டிகேஷன் மெத்தட், எதிர்பார்க்காத ட்விஸ்ட்ஸ், அந்த அமானுஷ்யத்தையும் கிரைமையும் மிக்ஸ் பண்ண விதம், கிளைமேக்ஸ் இது எல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. அப்போ த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட் மாதிரி தெரியுது. ஆமா, புதுமுகம் அஜய் திஷானோட நடிப்பும் பரவலா பேசப்படுது. நல்லா பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயம்தான். அறிமுக நடிகருக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. ஒரு சிலர் அட் மூவி தமிழ் பான் மாதிரி சில சீன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுமா பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ விமர்சகர்களோட சில கவலைகளை தாண்டி ஆடியன்ஸ் வந்து அந்த த்ரில் அனுபவத்தையும் திருப்பங்களையும் நல்லாவே என்ஜாய் பண்றாங்கன்னு தோணுது. ஆமா, அது ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, வசூல் நிலவரம் பாக்ஸ் ஆபீஸ்ல முதல் நாள் எப்படி இருந்துச்சு? பாக்ஸ் ஆபீஸ் இப்போதைக்கு வர்ற ரிப்போர்ட்ஸ் படி முதல் நாள் தமிழ்நாட்டுல மட்டும் நெட் கலெக்ஷன் சுமார் 1 கோடியிலிருந்து 2 கோடி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஓ, இது நல்ல நம்பரா இல்ல சுமாரா? இப்போ மார்க்கெட்ல இருக்கிற போட்டி மத்த படங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு சுமாரான ஆரம்பம்னு தான் சொல்லணும். சாக்நெல்க் வெப்சைட் சொல்ற ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுல தியேட்டர் ஆக்குபென்சி ஒரு 15% கிட்ட இருந்திருக்கு. தெலுங்குலயும் கிட்டப்பட்ட அதே 15%. 15%னா கொஞ்சம் கம்மிதான் இல்லையா? ஆமா, முதல் நாளைக்கு இது கொஞ்சம் குறைவுதான், குறிப்பா 5 மொழி ரிலீஸ்க்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான், ஆனா சுமார் 10லிருந்து 15 கோடிக்குள்ளதான் பட்ஜெட்னு சொல்றாங்க. ஓ, அது ரொம்ப கம்மியாச்சே. விஜய் ஆண்டனி படம்னா கூட. ஆமா, அதனால இந்த சுமாரான தொடக்கமா இருந்தா கூட இப்போ ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வர பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கு இல்லையா? ஆமா, ட்விட்டர்ல பார்த்தோமே. அது அப்படியே அடுத்தடுத்த நாட்கள்ல பிக்கப் ஆச்சுன்னா படமா ஈஸியா லாபம் பாத்துரும். பட்ஜெட் கம்மின்றது இங்க பெரிய பிளஸ். கரெக்ட். கம்மியான பட்ஜெட்ல எடுத்து நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது ஒரு நல்ல பிசினஸ் மாடல் தான். நிச்சயமா. அப்போ இந்த ஆரம்பகட்ட பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? 1, இந்த கிரைம் பிளஸ் அமானுஷ்யம் புதுசா இருக்கிறது. 2, விஜய் ஆண்டனியோட பிராண்ட் வேல்யூ, அவரோட மியூசிக், நடிப்பு. அதுவும் சரிதான். 3, புதுமுகம் அஜய் திஷான் மேல ஒரு ஆர்வம். 4, லியோ ஜான் பாலோட எடிட்டிங் ஸ்டைல் பிடிச்சவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இதெல்லாம் காரணம் தான். அப்புறம் அவங்க படத்தோட 6 நிமிஷத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆமா, அது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டெக்னிக். சாம்பிள் காட்டின மாதிரி. கரெக்ட். ஆனா சவால்களும் இருக்குமே. நிச்சயமா இருக்கு. முதல் சவால் இந்த கலவையான விமர்சனங்கள். சிலர் பேரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. ஆமா. 2வது அந்த 2ஆம் பாதி கொஞ்சம் இழுவை குழப்பம்னு சொல்றது. இது வேர்ட் ஆஃப் மவுத்ல நெகட்டிவா பரவனா பாதிக்கும். 3வது அந்த அமானுஷ்ய விஷயம். எல்லாருக்கும் அது பிடிக்குமா, ஏத்துப்பாங்கங்கிறது ஒரு கேள்வி. த்ரில்லர்னு போறவங்களுக்கு அது உறுத்தலா இருக்குமா? கரெக்ட். 4வது மார்க்கெட்ல வேற படங்கள் ஓடிட்டு இருக்கு, போட்டி இருக்கு. இதெல்லாம் தாண்டி படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ இனி வர நாட்கள்ல ஃபேன்ஸ் மத்தியில படம் எப்படி பேசப்படுது, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. அது பாசிட்டிவா இருந்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தவங்களும் தியேட்டருக்கு வர ஆரம்பிப்பாங்க. ஓடிடி பத்தி என்ன தகவல்? ஓடிடி ரைட்ஸ் பிரைம் வீடியோ வாங்கிட்டாங்கன்னு நியூஸ் இருக்கு. ஓ, அமேசான் பிரைம். ஆமா, யூசுவலா தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு வரும். சோ ஒருவேளை ஆகஸ்ட் 2025ல ஸ்ட்ரீமிங் ஆகலாம். ஓடிடில இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குமா? இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில சமயம் தியேட்டர்ல மிஸ் பண்ற விஷயங்கள், அந்த சமூக கருத்து மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிடில பொறுமையா பார்க்கும்போது கவனிக்கப்படலாம். அதுவும் சரிலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் குறைவுங்கிறதுனால தியேட்டர்ல ஒரு டீசென்டான ரன் இருந்தாலே ஓடிடி சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து இது கண்டிப்பா ஒரு லாபகரமான படமா மாற எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆக மொத்தம் மார்கன் படம் வந்து விமர்சகர்கள் பார்வையில கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருந்தாலும், ஆமா, ரசிகர்கள் கிட்ட குறிப்பா அந்த த்ரில் அனுபவம், ட்விஸ்ட்ஸ் இதுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கரெக்ட். பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சுமாரான தொடக்கம்னாலும் பட்ஜெட் குறைவா இருக்கிறதால பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் இருக்கு. ஆமா, இந்த கிரைம் கதையோட அமானுஷ்யத்தை மிக்ஸ் பண்ண முயற்சி லாங் ரன்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும், ஓடிடில இதோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கும், இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, இல்ல பார்க்க போறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.